ஹாம்கா இந்தியாவோட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். இந்தியாவோட டிஆர்டிஓ ரிசர்ச் பண்ணிட்டு வர ஃபைட்டர் ஜெட். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்தியா ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு ஃபைட்டர் ஜெட்ஸை இம்போர்ட் பண்றதுல. மிராஜ்ல இருந்து SU-30 MKI வரைக்குமே இந்தியாவுக்குன்னு ஒரு தனித்துவமான ஃபைட்டர் ஜெட் இன்னைக்கு வரைக்குமே எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட். இது வந்து ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட். ஸ்டெல்த் அப்படின்னா எனிமியோட ரேடாருக்கு தெரியாத ஃபைட்டர் ஜெட். இதுல வந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்டா இருந்தாலும் இதுல யூஸ் பண்ற டெக்னாலஜி டிஆர்டிஓ என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா 6th ஜெனரேஷன் டெக்னாலஜிஸ். அதாவது இதுல யூஸ் பண்ற ஸ்டெல்த் டெக்னாலஜியா இருந்தாலும் சரி, ரேடாரா இருந்தாலும் சரி, மிசைல்ஸ் எல்லாமே 6th ஜெனரேஷனோட டெக்னாலஜிஸ் கண்டிப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இதோட ஏன் இப்ப இந்தியாவுக்கு இது அர்ஜென்ட்டா வேணும் அப்படின்னா வேர்ல்டோட ஜியோ பாலிடிக்ஸ் தாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் பாகிஸ்தான், ஒரு பக்கம் சைனா. இவங்க 2 பேரை சமாளிக்க இந்தியாவுக்கு ஒரு அசுரம் வேணும். அதுதாங்க இது.